என் புள்ளைய சாவச்சிக்கிறாங்க, என் புள்ளைய சாவச்சிருக்கிறானுங்க. என் புள்ள வாங்க மாட்டேன், என்ன பண்ணானுங்க தெரியுடுங்க. உடம்புல ஒரு கீரல் கூட இல்லை, ஒரு அடி கூட இல்லை, ஆக்சிடென்ட் சொல்றாங்க. என் புள்ளைய சாவச்சிட்டானுங்க, என் புள்ளைய சாவச்சிட்டானுங்க. தம்பியை வந்து நைட்டு எங்கேயோ அண்ணா நகரில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அவங்க 2 கோஷ்டி வேறு எதுக்கோ மோதல், கூட அந்த ஃப்ரெண்டுங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருக்கானுங்க, கூட போயிருக்காங்க. காரில் வந்தவர் 2 தடவை வேணும்ன்ட்டே தம்பி மேலே காரை ஏற்றிருக்காரு. கார் ஏற்றினதில் தம்பி வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டான். இது வந்து நாங்கள் அந்த சண்டைக்கு காரணமான பையனுக்கு வந்து பின்னாடி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறானுங்க கூட அந்த பசங்களாம். போலீஸும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது இது ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் தம்பி மேலே ஒரு கீறல் இல்லை, தலை மட்டும் அவ்வளோ பெருசு வீங்கி ரத்தம் கட்டிகிட்ருக்கு. தம்பியை பார்க்கும்போதே இதை ஆக்சிடெண்ட்டாக என்னன்னு கூட சொல்ல முடியல. கூட அந்த பசங்களாம் இது வந்து சண்டை, அவன் வர வச்சு எங்களை வேணும்ன்ட்டே கார் வச்சு ஏற்றிட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இன்ன வரைக்கும் யார் என்னன்ட்டு எதுவுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து இங்கே ஒரு 1000 குடும்பம் இருக்கோம். எங்களுக்கு யார் என்ன இது ஓட்டேரியில் 1000 குடும்பம் கிட்டே இருக்கோம். எங்களுக்கு இதுக்கு காரணமான யாருன்னு தெரிகிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து எங்கள் தம்பியோட பாடியை வந்து வாங்க போகிறதில்ல. இது வந்து யார் யாருக்குன்னு சண்டைன்றது எங்களுக்கு தெரியாது. தம்பிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தம்பி நைட்டு எங்கள் வீட்டில் ஓட்டேரியிலேருந்து ஐநாவரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. நடுவில் அவங்க ஃப்ரெண்டுங்க வந்து வெளில சாப்பிட்லாம், அண்ணா நகரில் சாப்பிட்லான்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அங்கே இருந்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே வாங்கடா அப்படின்ற மாதிரி கூடவே இவன் வண்டி எதுவும் இல்லை, அவங்க கூட தான் போய் ஆகணுன்றதுக்காக கூட போயிருக்கான். அப்போ வண்டியோடு சேர்த்து 2 தடவை அடித்து தலையில் வண்டியை வச்சு அடிச்சானுங்களா இல்லை எதை வச்சு அடிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் யாரும் அந்த இடத்துல இல்லை. நாங்கள் அவன் தம்பியை பார்த்த வரைக்கும் தம்பிக்கு தலையில் பெரிய காயம், கண் வரைக்கும் ரத்தம் கட்டிகிட்ருக்கு. யார் சண்டைக்கு காரணன்றவங்களோட கார் நம்பர் பிளேட்டு ரேஞ்ச் ரோவர் காருன்னு சொல்கிறாங்க, TN07 அந்த நம்பர்லேருந்து இந்த பையன்தான். இப்போ நாங்கள் சொல்லி தான் இந்த பையன்றதே வந்து இந்த பையனை தான் சொல்கிறாங்க, இவன் தான் சண்டைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்த வண்டியில் ஏதோ ஒரு அரசியலோட கொடி இருந்ததாகவும் அதை ஓட்டுனவரும் வெள்ளை சட்டை போட்டிருந்ததாகவும் சொல்கிறாங்க. போலீஸ் பண்ணுறதை பார்த்தா இவங்களுக்கு ஏதோ அரசியல் பின்புலம் இருக்குது, அதை வச்சு இந்த கேஸை வந்து அப்படியே மூடிடலான்ற மாதிரி பார்க்குறாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இங்கே ஓட்டேரி செட்டில்மெண்ட்டில் 1000 குடும்பம் இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இதுக்கான நியாயம் யார் என்னன்ட்டு தெரிஞ்சு என்னென்னு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர போகிறதில்ல.